நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. என்னாச்சு இந்த 11 மாதங்கள் எப்படி இருந்துச்சு? பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 11 மாதமாக, இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 11 மாத காலமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பொது பலனே. அதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும், தெளிவாக தெரிய வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொது பலனில் ஒரு 20-30% ஒரு சேஞ்ச், மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம் இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சிரமம் இல்லாத மாதம். ஹெட்டிங் அதான். எப்படி? சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிரமம் இல்லாத மாதம் இந்த டிசம்பர் மாதம். உங்களுடைய சிரமங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய மன அழுத்தங்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய கவலைகள் எக்ஸட்ரா 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 எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் இருக்கட்டும், எல்லாத்தையும் கடந்து வர போகிறீங்க. எப்படி கடந்து வர்றது? பாதியே இல்லைங்க. எல்லா பக்கம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லா பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக எதை யோசித்தாலும் உடனே தடுத்துடுறாங்க. இன்றைக்கி செய்யலாம்னு நினைக்கும், நாளைக்கு காலையில் நிற்கிறாங்க, வேண்டாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்களே, நாங்கள் எங்கே சிரமம் இல்லாமல் இருக்க அப்படின்னு என்னுடைய அருமை சிம்மராசி என்பர்கள் கேட்குறீங்க மனசுக்குள்ளே. அது தெரியுது. சூரிய பகவான் இப்போ தான் அவருடைய பயணத்தை உச்ச பார்வையை நோக்கி போய்கிருக்கார். உச்சத்தை நோக்கி போகிறாரு. அவர் ஏற 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 அவருடைய ட்ராவல் போக 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 உங்கள் லைஃப்பில் உள்ள இன்னல்கள், பிரச்சனைகள் எல்லாமே எக்ஸட்ரா டோட்டலாக காலியாயிடும். ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகேவா? உங்களை தடை பண்ணி அடைச்சி வைக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் சாதாரண ஒரு கம்மா கிடையாது. நீங்கள் காற்றாற்று வெள்ளம் புயலாக ஒரு சுழச்சினீங்கன்னா தூக்கி போட்டு எல்லாத்தையும் பந்தாடிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருக்கணும். அதாவது இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். சிம்மராசி பெண்கள் பொறுமையின் சிகரமாக இருக்கிறதுனா அவங்க பராசக்தின்னு வச்சுக்கலாம். பொறுமை இழந்து நீங்கள் நின்றுட்டிங்கன்னா நீங்கள் பத்திரகாளி. தாயிட்ட போய் எப்படி வேணால் போராட முடியுமா, சீண்டி பார்க்க முடியுமா? அதே மாதிரி தான் நீங்கள் பொறுமையை இழந்து அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓடி போயிடுவாங்க. வேண்டாம், குடும்பத்துக்காண்டி இருக்கேன், வேண்டாம் தொழிலுக்காண்டி இருக்கேன்னு தான் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களை கஷ்டப்படுத்துகிற அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரகாளியாக ஆக போகிறீங்கிறது எனக்கு தெரியுது. சரியா? கண்டிப்பாக அவங்களுக்கு பாடம் கொடுத்துருவீங்க, கவலையே படாதீங்க. இது நம்ம சிம்மராசி ஆண்களுக்கும் பொருந்தும். குடும்பத்துக்காக நீங்கள் அதாவது பொறுமையாக இறங்கி நிதானமாக இருக்கலாம்னு நினைக்கிங்க. உங்களை வேகத்தை காட்டாங்கன்னா ஐயனார் தான், அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் பயப்படவே தேவையில்லை. இந்த மாதம் உங்களுடைய தனித்துவத்தையும் உங்களுடைய திறமையையும் நீங்கள் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. அதுவும் கலைத்துறையில் உள்ள நம்முடைய சிம்மராசி என்பர்கள் சிறந்த ஒரு நபராக, மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்கள் வரப்போகிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் உங்கள் கூட பணிபுரிகின்ற, உங்கள் கூட வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த சண்டை போடுறது, சச்சரவு பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த மாதம் நம்ம கை வச்சோம்னா அடி மேலே அடி விழுங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம வீடியோ அவங்களும் பார்ப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கே தெரியும், வேண்டாம் சிம்மராசிட்ட சீண்டக்கூடாதுங்கிற எண்ணத்தை அவங்களே முடிவு எடுத்துக்கிடுவாங்க. அடுத்தவர்களுக்கு ஒன்றுனா உதவி செய்கிற குணம் கொண்டவர் தான் நீங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் உதவி செய்ய யாரும் உங்கள் பக்கத்தில் வரலங்கிற ஒரு மனசுக்கு சின்ன ஒரு தாக்கம் இருக்குது. ஸோ அது சரியாயிடும். உங்களுக்கு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்தவர்கள் இந்த மாதத்திலிருந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். சிம்ம ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் ஒரு நல்ல மதிப்பெண் வாங்க போகிறீங்க. நல்ல மதிப்பெண், ஹை பொசிஷன் ஆஃப் லெவலில் உங்களுடைய மார்க் சூப்பராக இருக்க போது.
நீங்கள் மனதளவில் உள்ள பிரச்சனை தூக்கி போட்டு சிரமம் இல்லாமல் சிறப்பாக இருக்க போகிறீங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய இந்த டிசம்பர் மாத பயணத்தை நீங்கள் தொடங்குங்க. உறுதியாக நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும். என்ன நேயர்களே, பொறுமையாக பார்த்தீங்க. உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த 2025 பரவாயில்ல, டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பொது பலன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும். அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம். அதேபோல் நம்ம வந்து வாஸ்து பார்த்துக்கிருக்கோம். வீடுகளுக்கு அலுவலகத்துக்கெலாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா, வழிபாடு பண்ணி தோத்துட்டேன் பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் அலையுங்கள். இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை, நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.